எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு வந்து மலாய் குல்ஃபி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுவும் வந்து இந்த மாதிரி பாட்டில் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து மட்கா குல்ஃபி அப்படின்னும் சொல்லுவாங்க. கண்ட ஐஸ்கிரீம் எசன்ஸ் அதெல்லாம் வாங்காமல் வீட்லேயே வந்து இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு ஆரோக்கியமாக செம்ம டேஸ்ட்டாக சில்லுன்னு சாப்பிடக்கூடிய இந்த மலாய் மட்கா குல்ஃபி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபுல் க்ரீம் பால் வந்து பேனில் வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சம் பொங்கணும், கொதி வரணும். பால் பொங்க வரப்போது சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இந்த சர்க்கரை வந்து நல்லா மெல்ட் ஆகணும். இந்த பால் வந்து கொஞ்ச நேரம் நம்ம கொதிக்க விட போகிறோம், கொஞ்சம் லைட்டாக திக்காகிறதுக்கு. அட்லீஸ்ட் வந்து ஒரு 10 நிமிஷமாவது. சர்க்கரையும் மெல்ட் ஆகிட்ட அப்புறம் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம். ஃபுல் க்ரீம் மில்க்னால கொஞ்சம் லைட்டாக திக்கன் ஆகும். பால் கொதிச்சிட்ருக்கிற டைமில் கொஞ்சம் குங்குமப்பூ ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான், உங்கள் விருப்பம். இந்த பாலோடையே சேர்த்து இதை பொங்க விடணும், இதை கொதிக்க விடணும். எசன்ஸ் வந்து சேர்க்க போகிறேன். ரோஸ் எசன்ஸ் வந்து சேர்க்குறேன். நீங்கள் வெண்ணிலா கூட சேர்த்துக்கலாம், என்ன எசன்ஸ் வேணால் இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் பொடி. ரோஸ் ஏலக்காய் காம்பினேஷன் பார்த்திங்கன்னா செம சூப்பராக இருக்கும். இப்போ பால் வந்து கொஞ்சம் திக்காகிடுச்சு. இந்த டைமில் வந்து கார்ன்ஃப்ளவர் கலந்த பால். ஆக்சுவலாக கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் தான் போடுறேன். அதில் கொஞ்சம் இந்த கொதிக்கிற பாலை போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோவே தான். ரொம்ப லைட்டாக ஒரு திக்னஸ் கொடுக்கும், ரொம்ப திக்காகாது. அப்படியே இதோட பிஸ்தாவும் பாதாமும் சேர்த்துக்கிறேன். நல்லா சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறம் ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். இது வந்து ரோஸ் எசன்ஸ் போட்டிருக்கனால கொஞ்சம் ரோஸ் பெட்டல்ஸ் வந்து லைட்டாக ஆட் பண்ணிக்கிறேன் மேலே. அவ்வளோதாங்க. இப்போ இதை வந்து ஃப்ரீசரில் வச்சிடணும். கொஞ்சம் சூடாக இருக்குது. இதை வந்து நல்லா ஆற்றிட்டு அதுக்கப்புறம் இதை ஃப்ரீசரில் வச்சு நாளைக்கு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அவ்வளோதாங்க, மலாய் குல்ஃபி மட்கா குல்ஃபி ரெடி ஆகிடுச்சு. நான் சாப்பிட போகிறேன். நல்லா சில்லுன்ட்டு இருக்குது பாருங்கள். செம்மையாக இருக்கு. சான்ஸே இல்லை, செம்மையாக இருக்குது. செம்ம டெலிஷியஸாக இருக்குது. பயங்கர ரிச்சாக சூப்பராக இருக்குது. அது இந்த பாட்டில் போட்டுலாம் சாப்பிட்றது பார்க்கவே செம்மையாக இருக்குது. ஓகேங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டெலிஷியஸாக இருக்கும். நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன். வணக்கம்.